விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசிக்காரர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகும், பட் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கனால. அதனால் மற்ற 4 ராசிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அது கடைசியில் ஃபெயிலியர் தான் போய் முடியும். இந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க பகுதி இருக்கும், அது ஆண் உறுப்பை குறிக்கும். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா பீடம் இருக்கும், அது பெண் உறுப்பை குறிக்கும். ஓகேங்களா. இந்த அம்மை அப்பன் அப்படின்ற பெயரே வந்தது இதனால தான். ஓகேங்களா. லவ் எனக்கு சக்ஸஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னா நம்ம ஃப்ளவர் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ளவர் மெடிசனை அவங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறது கூட அன்னைக்கு ஹர்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா. என்னென்னா லார்ச், சிக்கோரி, செராட்டோ, ரெட் செஸ்னட், அப்புறம் மிமுலஸ், இது சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த லவ் சொல்கிறதுக்கான இருக்கிற பயம் போயிடும். அவங்க எப்படி கிரியேட்டிவாக லவ் சொல்கிறது, அதாவது அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ண மாதிரி. ஓகேங்களா. அந்த பொண்ணோட மனசில் நிற்கிற மாதிரி அது லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். February 14 எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காதல் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அன்னைக்கு காலையில் நல்லா குளிச்சுட்டு நல்ல பர்ஃப்யூம், ஹை குவாலிட்டி பர்ஃப்யூம் போட்டு ஒரு தயிர் சாதம் நல்லா சாப்பிட்டு போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா 99% சக்ஸஸ். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிளானட் தான். ஓகேங்களா. நீங்கள் வெறும் கோயில்கள் மட்டும் பரிகாரங்கள் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கர்ச்சீஃபும் நமக்கு ஒரு பரிகாரமாக யூஸ் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்ற உணவும் நமக்கு பரிகாரம் தான். காதல் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? காதல்னா இந்த உலகத்தின் படைப்பே காதல் தானுங்க. காதல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. காதல்னா ஒரு உயிரிலிருந்து இன்னொரு ஜனனமே நடக்காது. உண்மையாகவே நம்ம நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் உலகமே காதலில் தான் இயங்குது. எப்படி அப்படின்னா சிவனும் சக்தியும் காதல் கொண்டதாலே மனித பிறப்புகள். ஓகேங்களா. அதன் வடிவம் என்ன தெரியுமா? சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க பகுதி இருக்கும், அது ஆண் உறுப்பை குறிக்கும். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா பீடம் இருக்கும், அது பெண் உறுப்பை குறிக்கும். ஓகேங்களா. இந்த அம்மை அப்பன் அப்படின்ற பெயரே வந்தது இதனால தான். ஓகேங்களா. ஸோ அவங்க 2 பேரும் காதல் கொண்டதால தான் உலகத்தில் உயிர்கள் ஜனனமாச்சு. அப்போ இந்த உலகத்தின் ஆரம்பம் முடிவும் காதல் தான். எப்படின்னா அடிமுடி காண முடியாதவர் சிவபெருமான். கரெக்டா இல்லைங்களா. அப்போ இந்த உலகத்தின் ஆரம்பமே சிவபெருமான் தான். எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் காரணமே அந்த காதல் தான். ஸோ இந்த 2026 இந்த காதல் திருமணங்கள் ஸோ எந்தெந்த ராசிக்கு கை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்கு வீக்காக இருக்குது, இந்த வீக்காக இருக்கவங்களாம் ஓகே அப்ரோச் பண்ண போனால் ஓகே எனக்கு டிஸ்டர்பாகவே இருக்குன்னா அதுக்கு நான் பரிகாரங்கள் எதனா வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக பரிகாரங்கள்லாம் உண்டு. அது நம்ம பரிகாரங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலி இப்போ இந்த வருடத்துக்கு எந்த ராசி காதல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கும் காதல் சக்ஸஸ் ஆகும். தனுசு ராசிக்காரர்கள் காதல் சக்ஸஸ் ஆகும். கும்ப ராசிக்காரர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகும், பட் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கனால. அதனால் மற்ற 4 ராசிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராசிக்காரர்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு வரும் ஆனால் வராது. ஆமாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் இருக்குது, 8ஆம் இடத்துல சனியோட சஞ்சாரம், ஜென்மத்திலேயே கேதுங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனையில் தான் போய் முடியும். அவங்க அதையே நினச்சி குழப்பிட்டு இருப்பாங்க. எப்பயுமே ஒருத்தருக்கு லவ்னால எப்போ பிரச்சனை வரும்னா 7.5 சனி நடக்கும்போது. அப்போ லவ் ஒரு தலை காதல், ஒரு பொண்ணே நினச்சிட்டு அவங்க லைஃப்பில் படிச்சுட்டு இருந்தால் படிப்பை கொண்டு விட்டுருவாங்க, ஒர்க்கில் இருந்தால் ஜாபு கொண்டு விட்டுருவாங்க. அப்போ எந்த நேரத்தில் வரும்னா ஜென்ம சனி நடக்கும்போது, 7.5 சனி நடக்கும்போது, அப்புறம் ஜென்மத்தில் கேது இருக்கும்போது, ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது, ஜென்மத்தில் குரு இருக்கும்போது, இந்த நேரத்தில் தான் ஒருத்தர் காதல் அதனால அது ஒரு தலை காதலாக போகிறதுக்கானது. அந்த காதல் தோல்வியில் கடைசி வரைக்கும் கனவாகவே போகிறது. ஆட்டோகிராஃப் படம் மாதிரி நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருக்கும் பொழுது தான், கோட்சார கிரகங்கள் இப்படி இருக்கும்போது தான் நடக்குங்க. எந்தெந்த ராசிக்கு காதல் ரொம்ப வீக்காக இருக்குது, ஸோ அப்ரோச் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு எந்தெந்த ராசிக்கு பரிகாரம், என்னென்ன பரிகாரங்கள், அது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி காதல் பொத்துக்கு வீக்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துக்கு ரொம்ப வீக், மேஷத்துக்கு பிரச்சனை வரும். அப்புறம் மிதுனம், அப்புறம் கடகம். ஓகேங்களா. நம்ம சிம்மம் சொன்ன மாதிரி சிம்மம் 2 கட்டம், அதாவது சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அது கடைசியில் ஃபெயிலியர் தான் போய் முடியும். கன்னி. ஓகேங்களா. விருச்சகம், மகரத்துக்கும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் தோணும், ஆனால் முழுமையாக ஃபெயிலியர் ஆகாது, பட் ரொம்ப டிலே ஆகும் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும். மீனத்துக்கு வெயிட் பண்ணணும்,
அதாவது வந்து ரொம்ப காத்து இந்த உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் மீனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து இப்போத்துக்கு இந்த ராசிகளுக்கான காதல் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றதுக்கான நிலை சார். ஓகே, சக்ஸஸ் ஆகாது ரொம்ப கடினம் சொல்லிட்டு ஒரு சில ராசிகள் நீங்கள் சொன்னீங்க. அது எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்? இல்லைங்க, பொதுவாகவே நம்ம காதலுக்கான கிரகங்கள் அப்படின்னா நம்ம எடுத்துட்டோம்னா சுக்கிரன் சந்திரனை தான் எடுக்கணும். சுக்கிரன் சந்திரன் தான் அந்த கந்தர்வ காதல் அதாவது வந்து ஒருத்தர் பார்த்தோன்னே வந்து அது என்ன ஏதோ ஒரு பையா படத்தில் ஏதோ ஒன்றுல நினைக்கிறேன், அது பஸ்லேயே எங்கேயோ பார்த்தோன்னே அப்படி அந்த மாதிரி உடனுக்குடனே அட்ராக்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் சந்திரன் தான். அவங்க நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் ஏகப்பட்ட பெண்கள் இருந்தாலும் இவங்க ஜாதகத்தில் அந்த பையனோட ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் இருந்தாலும் பொண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன், அவங்க 2 பேரும் மட்டுமே பார்க்கக்கூடிய சூழல் வந்துடும். ஓகேங்களா. சுக்கிரன் செவ்வாய் வந்தோன்னா காம காதல், அதை வந்து என்ன சொல்கிறது, அந்த இது வந்து ஒரு நல்ல இது சுக்கிரன் சந்திரன் வந்து நல்ல காதல் புரியுதுங்களா. அது வந்து காம காதல் நீங்கள் கள்ள காதல் சொல்ல வரல. காம காதல்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்து அவங்க உடல் மேலே ஈர்ப்பு வந்து வர்றது வந்து அந்த சுக்கிரன் செவ்வாய். இந்த சுக்கிரன் செவ்வாய் காதல் வந்து நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காதல். சுக்கிரன் சந்திரன்னா எப்படி இருந்தாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் பிடிவாதம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிடுவாங்க. சுக்கிரன் செவ்வாய் வந்து எப்படின்னா கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை நோக்கி போகாமையும் போகலாம். ஸோ இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்த காதல் இருக்கிற காதல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய. சுக்கிரன் சந்திரன் இருக்கிற காதல் வந்து 100% நம்பலாம், எந்த காலத்தையும் அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ காதல் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம அந்த சுக்கிரன் சந்திரனை தான் நம்ம யூஸ் பண்ணணும் பரிகாரமாக. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் காதல் சக்ஸஸ் ஆகணும், நீங்கள் போயிட்டு இந்த February 14 எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காதல் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அன்னைக்கு காலையில் நல்லா குளிச்சுட்டு நல்ல பர்ஃப்யூம், ஹை குவாலிட்டி பர்ஃப்யூம் போட்டு ஒரு தயிர் சாதம் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா 99% சக்ஸஸ் ஆகிடும் சார். இல்லை சார், இப்போது ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பிக்கப் ஆகலை அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு போகணும், பர்ஃப்யூம் அடிக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை போகணும், இந்த பேண்ட்டை போகணும்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டாவே காதல் ஒர்க் அவுட் ஆகுன்றது எந்த அளவு லாஜிக்? சுக்கிரன் வந்து பர்ஃப்யூம். ஓகேங்களா. தயிர் சாதம் வந்து சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன். ஓகேங்களா. சாதம் அப்படின்றது வந்து சந்திரன். ஓகேங்களா. தயிர் வந்து சுக்கிரன். ஸோ இது சுக்கிரன் சந்திரன் வந்து கிரகத்தை வந்து காரகத்துவமாக யூஸ் பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இல்லை, இந்த சயின்டிஃபிக் யோசிச்சா நான் சொன்னபடி தான் வந்து இப்போ ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி ஆட்டம் சரி, தன்னை உடல் அழகை மேம்படுத்த பல விஷயங்கள் இது பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த காதலை வந்து ராசியோட ஒப்பிடுறீங்களே, அது எப்படி? அது எனக்கு புரியல, எனக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது. ஆக்சுவலி வந்து நம்ம என்ன நினச்சிட்டோம், பிளானட்ஸ் எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அது என்னமோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிளானட்ஸ் தான். ஓகேங்களா. நீங்கள் வெறும் கோயில்கள் மட்டும் பரிகாரங்கள் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கர்ச்சீஃபும் நமக்கு ஒரு பரிகாரமாக யூஸ் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்ற உணவும் நமக்கு பரிகாரம் தான். இப்போ ஒரு நீங்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா, தயிர் சாதம் எடுத்துக்கிட்டாவே அதில் தயிர் வந்து சுக்கிரனை குறிக்கும், அதில் இருக்கிற சாதம் வந்து சந்திரனை குறிக்கும், அரிசி வந்து சந்திரனை குறிக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பரிகாரம் தான். இது எல்லாமே பிளானட்ஸ் தான். நீங்கள் ஏன் பிளானட்ஸ் வந்து எங்கேயோ போய் தேடுறீங்க? பிளானட்னா இங்கேருந்து நம்ம சனியை போய் பிடிச்சிட்டு வர முடியும். ஓகேங்களா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பிளானட்ஸோட கண்ட்ரோலில் இருக்குன்னா அப்போ ஒரு பொருள்லையும் பிளானட்ஸோட காரகத்துவம் இருக்கு. அதை நம்ம சரியா பயன்படுத்தோம்னா அது அந்த வேலை நமக்கு நடக்கும். காதல் ஒர்க் அவுட் ஆகாதவங்களுக்கு தயிர் சாதமும் பெர்ஃப்யூம் இருந்தாலே சிம்பிளா ஒரு கான்செப்டே முடிச்சிட்டீங்க. இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இல்லையா. அவங்கவுங்க நிறைய பைசாலாம் செலவு பண்ண அந்த தயிர் சாதம் ஒரு பர்ஃப்யூம் தான் சிம்பிளாக காதல் வந்து முடிச்சிடலாம். சார், இந்த நீங்கள் தயிர் சாதம் சென்ட் இருந்தாவே போதும், காதல் வந்து பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்தாண்டி வேறு என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி வந்து இது வந்து ஜென்ரல், அதாவது வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகிறோம்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜென்யூனாக எப்படி இருந்தால் ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிவிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு போனால் மேக்ஸிமம் 99% வந்து அவங்களுக்கு அந்த குடுப்பில் இருக்கும்போது சக்ஸஸ் ஆயிரும். இல்லை அப்பயும் எனக்கு பயம் இருக்குது, இதில் நம்பிக்கை இல்லை, பட் வந்து நான் என் லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும், லவ் எனக்கு சக்ஸஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னா நம்ம ஃப்ளவர் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ளவர் மெடிசனை அவங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறது கூட அன்னைக்கு ஹர்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா. என்னென்னா லார்ச், சிக்கோரி, செராட்டோ, ரெட் செஸ்னட், அப்புறம் மிமுலஸ், இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த லவ் சொல்கிறதுக்கான இருக்கிற பயம் போயிடும். அவங்க எப்படி கிரியேட்டிவாக லவ் சொல்கிறது, அதாவது அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ண மாதிரி, ஓகேங்களா, அந்த பொண்ணோட மனசில் நிற்கிற மாதிரி அதை வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஹோமியோபதி மெடிக்கல்ஸில் கிடைக்கும். என்னது லார்ச்சி, மிமுலஸ், சிக்கோரி, செராட்டோ, ரெட் செஸ்னட். அது வந்து ஹோமியோபதி மெடிக்கலில் முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கிட்டு காலையில் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் 2 சொட்டு போட்டு சாப்பிட்டுட்டு
அவங்க போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் மேக்ஸிமம் ரேஞ்சுங்க 99% லவ் சக்ஸஸ் ஆன வாய்ப்பு இருக்குது. அதில் பிரச்சனைகளும் வராது. யாராவது இப்போ பிரச்சனை பண்ணுவாங்களோ இல்லை அந்த பொண்ணு ஏதாவது நம்மளுக்கு அகைன்ஸ்டாக பேசுமோ அந்த பொண்ணு ஒத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த நேரத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். சரி, இப்போ ஓகே, இந்த 5 மெடிசன் சொன்னீங்க இல்லையா, அந்த 5 மெடிசன் தனித்தனியாக அது ஒரு மெடிசனுக்கும் என்னென்ன தன்மை அது வந்து லார்ச்சின் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணும், மிமுலஸ் பயத்தை குறைக்கும், செராட்டோ வந்து கிரியேட்டிவிட்டி, ஓகேங்களா, செஸ்னட்டும் சிக்கோரியும் வந்து அந்த ஸ்ட்ராங் நம்ம அன்றைக்கி சொல்லியே ஆகணுன்ற அந்த கட்டாயத்தை ஒன்று நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழிகளை இது கிரியேட் பண்ணும். இது சாத்தியமா? நீங்கள் சொல்கிற இந்த மருந்துகள் 100% சாத்தியமாகுங்க. ஃப்ளவர் மெடிசன்றது வந்து நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம மனசை வந்து சமநிலைப்படுத்துறது, ஓகேங்களா. அந்த பயம் பதட்டம் இது எல்லாத்தையும் வரும். இதுக்கு மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபியர்லாம் வரும், படிக்கும்போது படிச்சுட்டு மறந்து போயிடும். அதுக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக அவன் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு இங்கே லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. சரிங்க சார். இந்த பொதுவாக காதல் அந்த வார்த்தைக்கு இந்த காதலாம் இந்த ராசிகள் ஓகே கரெக்டாக இருக்கும்பா, இந்த ராசிகளாம் டச்சே பண்ணாதீங்கப்பா, காதல் வேண்டாம்ப்பா, உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ராசிகள் கொஞ்சம் பிரிச்சே சொல்லுங்களேன் எனக்கு. இல்லை, நீங்கள் எல்லா ராசி எல்லா லக்னமும் லவ் பண்ணுங்க. நீங்கள் வந்து இவங்க லவ் பண்ண மாட்டாங்க லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒருத்தரும் லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கும். மேஷம், விருச்சகம், சிம்மம் அவங்க வந்து டாமினேட்டட் பர்சனை மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு அடங்கி போகணும், ஆனால் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அடங்கி போகிற பர்சன் மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க. மகரம், கும்பம், துலாம் இவங்கெல்லாம் வந்து நல்ல சோசியல் இன்ட்ராக்ட், அதாவது வந்து ஒருத்தருக்கு அவங்களுடைய சுயநலம் பார்க்காம யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகே, அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது இது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவங்கெல்லாம் நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் லவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நம்ம இந்த மாதிரி நம்ம அவங்களுடைய ராசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள இப்படி இது பண்ணும்போது பர்சன்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. இந்த ராசிக்காரங்க லவ் பண்ணுவாங்க, எல்லா ராசிலையும் லவ் பண்ணுவாங்க, எல்லா ராசிலையும் லவ்ன்ற ஒரு கேரக்டரே வராமல் இருக்கும். அந்த மாதிரியாக தான் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் லவ் இருக்குங்க சார். காதல் அப்படின்போது ஓகே லவ் பண்ணி கல்யாணம் வரையும் கொண்டு போகிறவங்க இருக்காங்க. சரி, காதல் பண்ணிட்டு சரி ஓகே கல்யாணம் வேண்டாம் லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலி அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் வந்தது இல்லையா, அவங்க வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் லவ்வே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரியல் லவ் வந்து உயிருக்குயிரான காதல் அப்படின்றது வராது. அப்படியே வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்படி வெளியே காமிச்சிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிற விஷயங்களை வந்து இந்த சுக்கிரன் செவ்வாய் கொடுத்துரும். அந்த தேவை முடிஞ்ச பின்னாடி கழட்டி விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, இந்த விஷயம்லாம் சுக்கிரன் யாரோட ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கோ அவங்கள முழுசாக நம்பாதீங்க. அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை வந்து இதுதான், காமம் மட்டுமே. சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது ஒருத்தரோட ஜாதகத்தில் அப்படின்னா அவங்கள 100% லவ் பண்ணலாம். நீங்கள் உசுறு போகிற அளவுக்கு அவங்க விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருப்பாங்க. இது வந்து சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நட்சத்திரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.